ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சமீப காலங்களாக கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பர்சன்ஸை சந்திச்சுட்டு வரேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இதிலெல்லாம் படத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பர்சன்ஸை இப்போ நான் சமீப காலங்களாக சந்திச்சுட்டு வரேன். நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளோட விஷயங்களை சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றே அவங்க பரிதாபப்படுவாங்க, இல்லையா அந்த இதுக்கு சொல்யூஷன் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம நேராக போய் பேசணும் அப்படின்னா அது வேறு மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நல்லதை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் அவங்க அதையே டபுள் கேம் ஆடி நம்மக்கிட்ட அவங்க கெட்டவங்க மாதிரி சித்தரிச்சுட்டு அவங்கக்கிட்ட போய் தப்பெல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்குது, நாம தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. அதாவது இந்த நிறைய விஷயங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் எதுலேயும் வேணால் மீடியேட்டர் வச்சுக்கலாம், எதுலேயுமே மீடியேட்டர் வைக்காதீங்க. அது சந்தோஷமாகட்டும், கோவமாகட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் நேரடியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானும் அந்த மாதிரி நேரடியாக ஹேண்டில் பண்ணுற ஆள் தான். ஆனால் சில விஷயங்களில் நம்ம சில பேரை நம்பி ஏமாந்துடுறோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட டபுள் கேம் ஆடுறாங்க. ஆனால் அவங்களோட நல்லவங்க வேஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுதான் இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன தான் டபுள் கேம் ஆடினாலும் இது பண்ணாலும் ஒரு நாள் கட்டாயம் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்பட்டே தீரும். அதுக்குரிய உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த டபுள் கேம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நாமளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.